சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பொங்கல் வாழ்த்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவரோட வீட்டுக்கு முன்னாடி குவிந்த ரசிகர்களை வந்து நேரில் வந்து சந்திச்சு, அது மட்டும் இல்லாமல் இப்பவும் கேட்டு உள்ளக்கு இருந்து சந்திப்பார். இன்னைக்கு பொங்கல் வாழ்த்தனைக்கு எப்பவுமே தலைவர் வெளியே வந்து எல்லாத்தையுமே சரி சந்திப்பார். அதுபோல் இன்னைக்கு வெளியே வந்து சந்திச்சு பேட்டிலாம் வந்து கொடுத்துருக்காரு ரஜினி சார். ஸோ என்னென்ன பேட்டியில் வந்து பேசினாரு, அது போக இன்னும் சில விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து தொடர்ச்சியாக பேச போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரை பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ போடணும்னு ஆசை தான், பட் இருந்தாலுமேட்டு ஆல்ரெடி வந்து கலைஞர் டிவிக்காரன் ஒன்று செஞ்சு விட்டுட்டான் இந்த கலைஞர் 100 ஃபங்க்ஷனில். அதனால் வந்து கொஞ்சம் பயத்தினால வீடியோ போட முடியல. நமக்கு எல்லா வீடியோவும் சில வீடியோஸ் நான் போடுவேன். சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து வெளியே வந்து பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. மெயினாக அந்த பேட்டியில் வந்து ரஜினி சார் வந்து பேசும்போதே பார்த்தீங்கன்னா வந்து நேர்மையாக இருக்கணும், சிந்தனையில் நேர்மை இருந்துச்சு அப்படின்னால எல்லாமே சரியாக இருக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிறத வந்து ரஜினி சார் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. எப்போவுமே சொல்கிற இதுதான் ரஜினி சார் வந்து எப்போவுமே நேர்மையாக இருங்க. ஸோ நீங்கள் நேர்மையாக இருந்தாவே சரி, வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவார். அதே வார்த்தையை சொல்லி இப்போ வந்து பொங்கல் வாழ்த்து எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே சரி நலனோடு இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது வந்து இந்த ஒரு வாழ்த்தினையுமே சரி சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து இன்னைக்கு காலையில் வந்து பெருசாக வருவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. ஆக்சுவலாக தீபாவளிக்கு வருவாங்க, பட் பொங்கலுக்கு வந்து ஒரு சில ஆட்கள் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு ரொம்ப க்ரௌட் வந்து இருந்திருக்கு ரஜினி சார் வீடு முன்னாடியேட்டு. அதான் ரஜினி சார் டேரெக்டாக வெளியே வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அண்ட் வந்து ப்ரெஸ் மீடியாவுமே சரி போயிருக்காங்க. ஸோ ரஜினி சார்ட்ட பேட்டி வாங்குறதுக்காக. ஸோ அதனாலையும் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து பேசியிருக்காருன்னு சொல்லலாம். காலைல வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையினுடைய புது போஸ்டருமே சரி ரிலீஸ் பண்ணி ஒரு பொங்கல் விஷ் வந்து பண்ணாங்க. அந்த போஸ்டருமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேன்ஸை வந்து அப்படியே வந்து அந்த பொங்கல் ஃபெஸ்டிவ் மூடுக்கு வந்து தள்ளிச்சுன்னு சொல்லலாம். அது தொடர்ந்து ரஜினி சாரோடைய விஷ். ஸோ எப்போவுமே ரஜினி ஃபேன்ஸை பொறுத்தவரை இப்போ வந்து 3 நாள் கரெக்டாக வந்து ரஜினி சார் வீட்டுக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து நியூ இயர் அன்னைக்கு கரெக்டாக போயிடுவாங்க, ரஜினி சார் வெளியே வந்து விஷ் பண்ணுவார். அடுத்து பொங்கல் அன்னைக்கும் போயிடுவாங்க, சேம் தலைவர் வருவார். தீபாவளி அன்னைக்குமே சரி போயிட்டு வந்து ரஜினி சார்கிட்ட வந்து தீபாவளி பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துலாம் வந்து வாங்கிட்டு கை கொடுத்துட்டு கை காமிச்சிட்டு ரஜினி சாரை பார்த்துட்டு வரதே வந்து ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. அது இன்னுமே சரி தொடர்ந்து வந்து போய்கிட்டே இருக்கு. ரஜினி சாருமே சரி அந்த வாழ்த்தை வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை வந்து கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இது போன்ற பல விஷயங்கள் நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.